வெல்கம் டு திக்ஷா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு பிரைடல் நெக் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். பிகினர்ஸும் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரியான ஒரு நெக் டிசைன் தான் இது. இதுக்கு வந்து நீடில் நம்பர் 14 துலிப் நீடில் எடுத்திருக்கேன். சில்க் த்ரெட் சாரீ கலரில் நான் எடுத்து வச்சுருக்கேன். எப்பயும் போல் 2 லைன் வந்து நான் ஜரியில் அவுட்லைன் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் போட போகிறோம். எப்பயுமே நெக் லைனில் ஒரு 2-3 லைன் வந்து நம்ம த்ரெட்டில் கொடுத்துக்கிட்டா ஸ்டிச்சிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக எப்பவும் நெக் லைனில் ஒரு 2-3 லைன் த்ரெட் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து நான் நாட்டட் செயின் ஸ்டிச் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே 2 லைனில் நான் ஜரி போட்டுட்டேன். ஸோ இப்போ ஒரு லைன் மட்டும்தான் நான் த்ரெட்டில் கொடுக்க போகிறேன். அப்படிங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் விசிபிளாக பார்க்கவும் தெரியணும் அப்படிங்கிறதுனால இந்த நாட்டட் செயின் ஸ்டிச் வந்து நான் போட்டுட்ருக்கிறேன். ஸோ எப்பயும் போடுற மாதிரி ஒரு லாங்காக ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டுக்கோங்க. மறுபடியும் நீடில் ரிவர்ஸ் திருப்பி ஏற்கனவே போட்ட செயினுக்குள்ளே நீடில் விட்டு ஒரு செயின் போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து நான் சுகர் பீடு கொடுக்க போகிறேன். சுகர் பீடுக்கு நான் யூஸ் பண்ணுற நீடில் வந்து அயன் நீடில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ சுகர் பீடு, ஜர்தோசி எல்லாமே நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து த்ரெட்டு வந்து ஸ்விங் த்ரெட்லேயே எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் நமக்கு போடுறதுக்கும் நல்லாயிருக்கும். நரம்பு யூஸ் பண்ணியும் நிறைய பேர் போடுறாங்க. அது இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. சப்போஸ் அதை அயன் பண்ணால் மெல்ட் ஆயிருமோ அப்படிங்கிறதுனால அது போடுறதில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் முடிச்சுட்டு அடுத்து நான் வந்து ஒரு ஸ்டோன் செயின் ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் வந்து நான் இந்த ஸ்டோன் செயினை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சியும் நீங்கள் போடலாம், இல்லை நார்மல் செயின் ஸ்டிச் வச்சும் நீங்கள் போடலாம். செயின் ஸ்டிச்சில் போடும்போது ஸ்டோனுக்கு அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று மாற்றி மாற்றி போடுற மாதிரி இருக்கும். பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வச்சு போட்டிங்கன்னா ஒரே சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒவ்வொரு ஸ்டோனுக்கு இருக்கிற கேப்லேயும் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்ல டேர்னிங்லலாம் வந்து நல்லா நீட்டாக திரும்பி வரும். ஸோ அதுக்காக நான் எப்பயுமே ஒவ்வொரு ஸ்டோனுக்கு கேப்லேயும் நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ கலரில் வந்து நான் வந்து ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி க்ளூ போட்டு இங்கே நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ ஸ்டோன் செயின் வச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஒரு லைன் வந்து நீங்கள் சுகர் பீட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி க்ளூ வந்து ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க. அந்த ஸ்டோன் வைக்கிற அளவுக்கு மட்டும் போடுங்க. ஸோ ரொம்ப போட்டிங்கன்னா அடுத்து நம்ம ஸ்டிச்சஸ் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக பக்கத்தில் இருக்கிற மாதிரி நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ லேசாக நீடில் வந்து நீங்கள் கம்மை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்து ஒரு லைன் வந்து நான் சுகர் பீட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சுகர் பீடு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோனு அல்லது நம்ம ரவுண்ட் பீடெலாம் கொடுத்துட்டு நம்ம சுகர் பீடு கொடுக்கும்போது நமக்கு நேராக வந்து கிடைக்காது. நம்ம போடும்போது சுகர் பீடு வைக்கும்போது அது இருக்கிற அந்த 2 ஸ்டோனுக்கு இருக்கிற கேப்லலாம் வந்து நம்ம கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருவோம். அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தா நல்லா இருக்காது. ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக அந்த நேராக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைனா ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டும் கூட நீங்கள் அதுக்கப்புறமா வந்து சுகர் பீடு அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி நேராக எந்த கேப்லேயும் உள்ளே போகாமல் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து ஒரு லைன் அதே மாதிரி ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கே கீழேயும் செஞ்சு முடிச்சிருக்கேன். ஸோ சென்டரில் வந்து இருக்கிற அந்த ஸ்டோனுக்கு வந்து நம்ம ஜர்தோசி கொடுக்கணும். அது லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக கொடுக்கும்போது நல்லா க்ளூ வந்து நல்லா காஞ்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு எடுத்துகிட்டு ஒரு இட்லி மொத்தி ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இங்கே நம்ம வைக்கலாம். ஒரு சின்ன புட்டா மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு போடலாம். ஃபஸ்ட்டு அந்த இட்லி மொத்தியை வச்சுட்டு அதை சுற்றியுமே இந்த சுகர் பீடில் நீங்கள் 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீடாக வச்சும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டபுள் பீடாகவும் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ வச்சுட்டு இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அடுத்தது வந்து ஒரு லைன் வந்து நம்பர் 2.5 mm இருக்கிற ரவுண்ட் பீடு வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் ஷேப் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதோட ஆஃப்லேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 6 பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இந்த 6 பீடை வந்து இதோட ஆஃப் லைனில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துக்கும்போது ஒரு கம்மல் மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ இங்கே வச்சு இங்கே ஒரு நாட் போட்டுக்கலாம்.
இதுக்கு அடுத்து வந்து இதில் ஒரு ஹேங்கிங் மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சுகர் பீடும் ஒரு ரவுண்ட் பீடும் மறுபடியும் ஒரு சுகர் பீடும் 3 எடுத்திருக்கேன். இதில் வந்து இங்கே 3 பீடுக்கு சென்டரில் இந்த மாதிரி 6 பீடு இருக்கு இல்லையா, அதில் டிவைட் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் வச்சா கரெக்டாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ சுகர் பீடு ஒன்று, ரவுண்ட் பீடு ஒன்று, சுகர் பீடு ஒன்று இப்போ நான் வச்சுருக்கேன். ஸோ இப்படி வச்சு பார்த்தா ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு அந்த சுகர் பீடு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்க அந்த சுகர் பீடை எடுத்துகிட்டு ரவுண்ட் பீடும் சுகர் பீடும் மட்டும் வச்சு நான் நாட் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சுகர் பீடு கொடுக்காம இந்த ரவுண்ட் பீடும் சுகர் பீடும் மட்டும் வச்சதுனால லுக் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து சென்டரில் இருக்கிற கேப்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் வந்து நம்ம இந்த ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துக்கும் அதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சென்டரில் வந்து ஜர்தோசி கொடுக்க போகிறேன். இதுக்கு வந்து நீடில் வந்து நம்பர் 9 எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜர்தோசி போட ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜர்தோசி வந்து நல்லா உள்ளே போகும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக வந்து ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜர்தோசி எப்போவும் கட் பண்ணும்போது கொஞ்சம் இழுத்து விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி நம்ம போடும்போதெல்லாம் நமக்கு கரெக்டாக அந்த இடத்துல போய் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் எப்போவுமே ஜர்தோசி வந்து இழுத்து விட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த இடத்துக்கு அளவாக இருக்கிற மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாவே போதும். ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்கும். ஒரு பாயிண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே இருக்கிற கேப் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி ஜர்தோசி வச்சு அட்டாச் பண்ணிக்கிட்டா பார்க்க இன்னும் நல்லா ரிச் லுக்காக கிடைக்கும். நம்ம ஸ்டோன் அப்படியே விடுறதை விட எப்போவுமே இந்த மாதிரி இடத்துல நம்ம ஜர்தோசியும் கொடுத்துக்கிட்டா இன்னும் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோனில் நல்லா காஞ்சிருக்கும். இப்போ இதை சுற்றி வந்து ஒரு லைன் வந்து நம்ம ஜர்தோசி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம் ஜரி த்ரெட்டில். இப்போ இந்த செயின் ஸ்டிச் வந்து இந்த முடிக்கிற இந்த இடத்துல வந்து நாட் போடாமல் ஒரு ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதே நீடில் அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ரவுண்ட் பீடு உள்ளே போகும். ஸோ இங்கே வச்சு ஒரு நாட் போட்டு முடிச்சிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து புட்டா வைக்கலாம். ஸோ இதுக்கு அந்த இட்லி மோத்தி தான் நான் எடுத்திருக்கேன். சுகர் பீடு கொஞ்சம் எடுத்துகிட்டு இட்லி மோத்தி ஒன்று எடுத்துக்கோங்க. இதை வந்து மேலேருந்து கீழே வர்ற மாதிரி நான் வைக்கிறேன். ஸோ அப்போ தான் கீழே ஒரு ஹேங்கிங் கொடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம மேலேருந்து கீழே வச்சாதான் பக்கத்தில் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். அந்த மாதிரி ஹேங்கிங் வரணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாட் போட்டுட்டு நம்ம பண்ண முடியாது, அப்படியே போடணும் அப்படிங்கிறதுனால ரவுண்ட் ஃபுல்லாக இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம நாட் போடாமல் ஒரு ரவுண்ட் பீடை மட்டும் நம்ம எடுத்து அது கூட ஒரு சுகர் பீடை வச்சு நம்ம அப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பீடை எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடையும் வச்சுட்டு இங்கே ஒரு நாட் மட்டும் போட்டால் போதும். ஸோ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நாட் போடணும் அப்படின்ட்டு இல்லை. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது. பிகினரும் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி டிசைன் தான் இது. பீடு ஒர்க் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்களும் ஈஸியாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் டிசைன் போடுறேன். ஸோ அதையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் வந்து இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்கிறேன்.